ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அழகு அழகு அப்படி உலகத்தில் அழகு தான் வந்து பெருசு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே. ஏன்னா உலகத்தில் அழகு தான் முக்கியம், பணம் முக்கியம் இல்லை, குணம் முக்கியம் இல்லை, அழகு தான் முக்கியம் அப்படின்னு வந்து அழகையே வந்து வருவாங்க பாரு, அவங்களுக்கு தான் முக்கியம். இப்போ வந்து அழகாக ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோ, எனக்கு எதுவுமே வேண்டாம், பணம் உலகத்தில் எதுவுமே எனக்கு வேண்டாம், அந்த அழகுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பண்ணிப்பாங்களே, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலம்தாங்க இருக்கும். வயசாகிடுச்சு அப்படின்னு போனதுக்கப்புறம் அந்த அழகுலாம் வந்து காணாமல் போயிடும். இவங்களே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு ஆயிரும். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் உடல்நிலை வந்து கண்டிப்பாக மாறும். அதுவும் லேடிஸுக்கு சொல்லவே வேண்டாம். ஒல்லியாக இருந்தவங்களாம் பயங்கர குண்டாக இருப்பாங்க, குண்டாக இருக்கலாம், ஒல்லியாக இருப்பாங்க. இப்போ வந்து கல்யாணத்துக்கு முன்னால் எப்படி வந்து ஆசைப்பட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணாங்களோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி அப்படி இருப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா உடல்நிலையே வந்து மாறிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி உண்மையிலே காதலிச்சோம் அப்படின்னு அப்படி கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா அப்போ அதுக்கப்புறம் அவங்களுக்கே வந்து கோவமாக வரும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்க நினைக்கிற அந்த அழகே வந்து மாறி போயிடும். அந்த அழகே வந்து இருக்காது. என்ன அழகே நம்ம அழகுக்காக கல்யாணம் பண்ண அந்த அழகே இல்லையே அப்படின்னு நினைப்பாங்க. அந்த அளவு வந்து மாறி போயிடும். அதனால் என்றைக்குமே அழகை வந்து இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் பாரதி ராஜா வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இளையராஜா பற்றி தெரியாதவங்களே வந்து கிடையாது. எவ்வளோ பெரிய டேரக்டர், எவ்வளோ இதாக இருந்தார். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் அவர் வந்து சந்தோஷமாக தான் வந்துகிட்டு இருந்தார். அவருக்கு ஒரு பொண்ணு பையன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃபோட்டோவை பார்த்துட்டு எல்லாருமே வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த அழகாக வந்து இருந்தார். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து போன வருஷம் வந்து திடீர்னு அவரோட பையன் 45 வயசு ஒரே பையன் தனக்கு கொல்லி வைக்கணும் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் அந்த பையன் வந்து இறந்துறாரு. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உடல்நிலை ரொம்ப பாதிச்சு போச்சு. என்னுடைய ஒரே பையன் இறந்துட்டானே கதறி துடிச்சு. ஒரு பெத்த தாய்மையினால் ஒரு பிள்ளை வந்து இறந்து போகுது. எவ்வளோ பெரிய குடும்பம் தெரியுமா? உலகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பம் வந்து பெத்த தாய் தன்னோட பிள்ளை வந்து இறந்து போதை கண்ணால் பார்க்குறது தான். அந்த கொடுமையை அவர் பார்த்துருப்பது எனக்கு இவன் கொல்லி போடுவான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் இவனுக்கு கொல்லி போடணுமான்னு கதறி துடிச்சார். ஏற்கனவே அவருக்கு 83 வயசாக இருந்தது. இருந்தாலும் சரி 2-3 படத்தில் அதுக்கப்புறம் உடல்நிலை ரொம்ப மோசமாகி கிட்டத்தட்ட 4 மாதமாக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரியில் தான் இருந்திருக்காரு. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பையன் வந்து அவர் கூட வந்து இல்லை, மனைவி குழந்தையோட தனியாக தான் வந்து இருந்திருந்தார். இருந்தாலும் அவரை வந்து கவனிக்கணும். அவரும் மனைவி மட்டும்தான் வந்து வீட்டில் வந்து இருந்தாங்க. அவர் பொண்ணு வந்து வெளிநாட்டில் வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. அங்கே 2 பிள்ளைகள் இருக்குது. இருந்தாலும் அப்பாவை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து நேரம் இங்கே வந்திருக்காங்க. வந்து கிட்டத்தட்ட 4 மாதமாக வந்து அவர் ஐசியூவில் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. மனைவி குழந்தைகளையும் அங்கே பார்க்கணும், அங்கே போயிட்டு அப்புறம் இங்கே இவங்களை பார்த்துட்டு அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு மாறி மாறி வெளிநாட்டுக்கு இந்தியாவுக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு வாரம் முன்னாடி தான் வந்து அவரை டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அவரை பார்த்துட்டு எல்லாருமே வந்து அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சிட்டாங்க. ஏன்னா எப்படி இந்த பாரதி ராஜா வந்து அவரை ஆளே அடையாளம் தெரியல. அந்த அளவு ரொம்ப ஒரு மோசமான ஒரு இதில் இருந்த. ஏன்னா ஏற்கனவே தன்னுடைய பையன் வந்து இறந்துட்டாரே அப்படின்னு நினச்சி 4 மாதம் உயிரை காப்பாற்ற போராடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக அவங்க பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இப்போ உயிரோடு வந்து கொண்டு வந்துட்டாங்க, மீட்டு வந்து கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். இருந்தாலும் சரி அவருடைய தோற்றம் வந்து ரொம்ப வந்து ஒரு தோற்றம் வந்து அப்படியே மாறி போச்சு. பார்த்ததெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அவரா இவர் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பார்த்துக்கங்க, நம்ம அழகாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா மனைவியை அடித்து விரட்டுறாங்க. நான் அழகாக இருக்கேன், எனக்கு சமமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எவ்வளவோ பெண்கள் எனக்கு சமமாக இல்லை, இவன் அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் காலம்தான். வயசானாலாம் அந்த அழகுலாம் வந்து காணாமல் போயிடும். 40 வயசுக்கு மேலேயே இந்த அழகுலாம் வந்து காணாமல் போயிடும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 50-60 வயசுக்கு மேலாம் ஆளே அடையாளம் தெரியாமல் எல்லாருமே வந்து போயிடுவாங்க. அப்படி தான் இப்போ வந்து இவருக்கு 80 வயசை வந்து கடந்தாச்சு. இருந்தாலும் நல்ல ஒரு நிலைமையில் தான் படத்தில் நடிச்சிருந்தார். ஆனால் தன்னோட பையன் இறந்த துக்கத்தை அவரால் தாங்க முடியல. அதனால் அப்படியே உடஞ்சி போனவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ரொம்ப உருக்குலைஞ்சு போயிட்டார். சமீபத்தில் ராதிகா வந்து அவங்க போய் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு தாய்க்கிழவி படம் வந்து சொல்லியிருக்காங்க, நீ நல்ல அவார்டெல்லாம் வாங்க. ஏன்னா அவரை வந்து அறிமுகப்படுத்த அவங்க தான் அவங்க போய் நேரில் போய் வந்து பார்த்து அப்படியே துடிச்சு போயிருக்காங்க. எப்படி போயிட்டீங்க? அவங்களுக்கே இப்போ ராதிகா அவங்களுக்கே இப்போ 60 வயசுக்கு மேலே ஆச்சு. அவருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வயசாச்சு அப்படி சொல்லி துடிச்சு போயிருக்காங்க. அதனால் யாருக்கு எப்போ எப்படி இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் என்றைக்குமே நினைக்காதுங்க. யார் எப்போ மாறுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா காலம் மாற மாற நம்ம வந்து வயசு ஆற அந்த அழகுலாம் வந்து போயிடும். அழகு என்றைக்குமே முக்கியம் கிடையாது. நமக்கு முக்கியம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆளே அடையாளம் தெரியாமல் அவர் வந்து அப்படியே மாறி போயிட்டார். அவரா இவர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆனால் நினைவுகள் வந்து இருக்குது. சேரில் வந்து உட்காத்திருக்காங்க. அதை பார்க்கும்போது எல்லாருமே கண்ணீர் விட்டு கதறிருக்காங்க. வந்து இமயத்துக்கு அவருடைய படங்கள் அப்படின்னாலே அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாரதி ராஜா, பாலச்சந்தர் அப்படின்னு பெரிய பெரிய டைரக்டர்
வந்து அவங்க படத்தெல்லாம் வந்து எல்லோரும் விரும்பிப்பாங்க. டிக்கெட்டே வந்து கிடைக்காது. கூட்டத்தை பார்த்திங்கன்னா பயங்கரமான கூட்டமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி அவர் வந்து இப்படி உருக்குலைஞ்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வருத்தப்பட்டிருக்காங்க. அதுவாக இருந்தாலும் சரி, அழகு தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கனவுக்கு என்றைக்கு ஒரு குணமாக ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட பணம் இல்லை இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம். குணம் தான் வந்து முக்கியம். என்றைக்கும் அழகு தான் முக்கியம் அப்படின்னு என்றைக்குமே நினைக்காதீங்க. அதே மாதிரி அழகு நமக்கு வந்து முக்கியமே கிடையாது. என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா குணமாக இருக்கணும். பணமும் வந்து முக்கியம் கிடையாது. பணம் எப்போ வேணால் சம்பாதிக்கலாம். திடீர்னு அவங்க வந்து பார்த்திங்கன்னா படித்து நல்லா வேலைக்கு போயிட்டாங்கன்னா நிறைய வந்து பணம் வந்து லட்சமாக கொட்டும். எப்போ அது மட்டும் இல்லை, இப்போ வந்து படிக்காதவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எத்தனையோ பேர் வந்து அவமானப்படுத்திருக்காங்க. இன்றைக்கி வந்து யூடியூப்பில் வந்து நிறைய சேனல்களை ஆரம்பித்து லட்சமாக சம்பாதிக்கிறாங்க. இன்ஸ்டாகிராமில் வந்து லட்சமாக சம்பாதிக்கிறாங்க. ஆனால் பணம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எத்தனையோ பேர் வந்து சொல்லியிருக்காங்க, என்னை பணம் இல்லை அவமானப்படுத்துனாங்க, இன்றைக்கி நான் சம்பாதிக்கிறேன். படித்தவங்க கொட்டிலும் படிக்காதவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க. அதனால் யாரையுமே என்றைக்குமே நீ படிக்காதவ, நீ அப்படி உள்ளவ இப்படி உள்ளவ யாரையுமே அவமானப்படுத்தாதீங்க. யார் வேணால் சாமர்த்தியம் வந்து திறமை இருந்தால் எப்போ வேணால் யார் வேணால் முன்னேறலாம், எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம். அதனால் யாரையுமே எதுக்குமே வந்து அவமானப்படுத்தாதீங்க. நம்ம இருக்கிற காலத்தில் 4 பேர்கிட்ட நல்லதாக வந்து பேசுவோம், நல்லதாக இருப்போம். யூடியூப்பில் கூட வந்து நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா தப்பாக வந்து தவங்காமல் போடுவாங்க. நிறைய பேர் கூட நான் வந்து பார்த்துருக்கேன். அப்படிலாம் வந்து யாரையும் எதுவும் பண்ணாதீங்க. யாரோட மனசையும் வந்து இருக்கிற வந்து நோக்கடிக்காமல் போவோம். நம்ம எப்போ போகிறோம் அப்படின்னு நமக்கே வந்து தெரியாது. எப்போ இருப்போம் எப்போ போகிறோம் அப்படிங்கிறது யாராலுமே கணிக்க முடியாது. அப்போ இருக்க வரை வந்து எல்லாருமே அது சந்தோஷமாக இருந்துட்டு போகலாமே. அதை விட்டுட்டு எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்க மனசை வந்து புண்படுத்தி நம்ம வந்து இருக்கணும். அதனால் என்றைக்குமே அழகு முக்கியம் அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுமாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து இப்போ தொடர்ந்து போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். தயவுசெய்து பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். இங்கே பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு மரத்தில் வந்து நிறைய மைனாக்கள் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வெயில் அடிக்குது, இருந்தாலும் மரத்தில் வந்து நிழலாக இருக்குது அப்படின்னால உட்காந்துக்கிட்டு அது கட்டிக்கிட்டே இருக்குது. ஏராளமான மைனாக்கள் காலையில் 5 மணிக்கே வந்து பெரிய ஆலமரம் இருக்குது. அந்த ஆலமரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ விழுது. அதில் பார்த்திங்கன்னா கூடு முதல்ல வந்து வந்துட்டு போச்சு. இப்போ வந்து நிறைய கூடெல்லாம் வச்சு புறா அது இது எப்போவுமே அந்த ரெக்கார்டு வந்து மரத்துக்கிட்ட பண்ணதுனால ஒரே பறவைகள் சவுண்டாக தான் எப்போவுமே வந்து கேட்கும். காதுக்கு வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும். பாருங்கள் மைனாக்கள் எப்படி கத்திக்கிட்டு இருக்கு பாருங்கள். நன்றி, வணக்கம்.